நல்லா வளர்த்துனாங்க, எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் என்னைய வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? என்னைய ஒரு 15 வயசு இருக்கும், அப்ப என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. உங்க புருஷனுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு எனக்கு வயசெல்லாம் தெரியாது மேடம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் அங்கே ஒரு 10-15 நாள் கூட இல்லை, திரும்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். எங்க வீட்டுக்காரு 2வது குழந்தை பிறந்த உடனேயும் இரும்பு வேலை செய்யறதே விட்டுட்டாரு. விட்டுட்டு சீட்டாட தொழில் ஆரம்பிச்சாரு. மரத்துக்கடியில் உட்காந்து விளையாடுவாங்களே, அந்த 10 பேரு காசு வச்சு விளையாடுவாங்கல்ல சூதாட்டம், அந்த ஆட்டம் தான் இவர் விளையாடுவார். போறது என்ன பண்றது இல்லை, நீங்க சாப்பாட்டுக்கு இது இல்லாம இருக்கு, இது என்ன நடக்குது, என்ன பண்றது அப்படின்னு கொஞ்ச நாள் போறதேவே சம்பாரிச்சுட்டு விட்டுரும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி எல்லாம் சொன்னாங்க. சொந்தக்காரெல்லாம் சும்மாயா? எனக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்காரு சரியில்லைம்மா, உங்க வீட்டுக்காரு இந்த பொண்ணோட தான் பேசிட்டு இருக்காருன்னு இந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுத்தது அவங்க தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பொண்ணோட பயங்கர தொடர்பு இருக்காரு. அப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து சூதாடுறாரு, அதெல்லாம பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுக்கிறாரு. ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணி. இந்த பொண்ணோட பயங்கரமான லிங்க்ல இருக்கிறாங்க மேடம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா இந்த பொண்ணு தான் பயங்கரமான பிரச்சனை பண்ணுதுங்க. திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வைஃப் என்னன்னாங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, அவங்க மாமாவே கல்யாணம் பண்ணிடுச்சுங்க. பிரிஞ்சு போயிட்டாங்களா? பிரிஞ்சு போயிட்டாங்க. போயிட்டாங்கம்மா. ஆமா, வேற வழியே இல்லையா? இந்த வழி இருக்கு. நக்கலு இனிமேல் இவரோட பேச வேண்டாம், இவரே வந்து பேச வந்தா கூட நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுன்னு நான் சொன்னேன் மேடம். ஆனா இந்த பொண்ணு கேட்கல. அதுக்கப்புறம் இப்ப என்ன நிலைமை? இப்போ அந்த பொண்ணோட பயங்கர லிங்க்ல இருக்குது. இப்ப இந்த பொண்ணு என்னைய கூப்பிட்டு மிரட்டுது மேடம். ஒரு வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசு ட்ரெயின்ல ஓடுறாங்க, ஓடி போய் பிடிப்போம். நான் தான் போன் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணுவேன், அந்த பொண்ணு எனக்கு போன் பண்றது. உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இப்ப வந்து எங்க வீட்டுக்கார் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு பழகிட்டு என்ன என் குழந்தைய கவனிக்கிறதே இல்லை. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. உங்க பேரு? நாராஜுங்க. என்ன தொழில் பண்றீங்க? சும்மா வேஸ்ட் வியாபாரம் பண்ணுவாங்க, அப்புறம் சும்மா பசங்க கூட போய் விளையாடிட்டு. தொழில் என்ன பண்ணுவீங்க கேட்டா சீட்டு விளையாடுவேன்னு சொல்றீங்க. இல்ல, வேஸ்ட் வியாபாரம் தான் பண்ணுவாங்க. சும்மா இருக்கிற டைம்ல அப்புறம் அவங்க பசங்க கூட சேர்ந்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். வர்ற மாதிரி வேற எந்த கெட்ட வழக்கம் இல்லை. அப்ப இது கெட்ட வழக்கம்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல, அது ஓப்பனா சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க சொல்லிருப்பாங்க, அதை நம்ம எனக்கு போய் சொல்லிட்டு கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். சீட்டு விளையாடுறது ஒரு தொழில். அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க தொழில் பண்றாங்க, சீட்டு விளையாடுற தொழில் பண்றாங்க சொல்றாங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அப்படியெல்லாம் சீட்டு விளையாடுறதுன்னா நம்ம வந்து அவ்வளோக்கா ரொம்ப விளையாடுறது இல்லைங்க. சம்பளத்துக்கு வேலைக்கு போவோம், அவ்வளோதான். நீங்களா யாருடா? சம்பளத்துக்கு வேலைக்கு போவீங்களா? ஆமாம். சீட்டு விளையாடுறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க? எப்படி சொல்லுங்க? வேலை செய்யற இடத்துல சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதாங்க. சீட்டு ஆடுற இடத்துல போய் நீங்க டீ காபி வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படியே கொடுக்கலாம். கிடையாது மேடம், பொய் சொல்றாரு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இந்த ஊர் வேணாலும் போவாரு, மைசூர், கர்நாடகா. எதுக்கு அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாமே அங்க போய் சீட்டு விளையாடுறதா மேடம். குறிப்பிட்ட ஆளுங்க இவர் கூட வச்சிருக்காங்க. இவருதான் அந்த தொழில் எடுத்து நடத்துறவர். எக்ஸ்பர்ட்டா சீட்டு விளையாடுறதுல? ஆமா மேடம். அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒரு செல்போன் ஒண்ணு வச்சுக்கிறாப்லிங்க. அந்த செல்போன்ல வந்து ஏமாத்துற செல்போனுங்க. அந்த ஏமாத்துற செல்போனை வச்சுதான் இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த செல்போன்ல வந்து 10 பேர் சீட்டு ஆடுறாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க கிட்ட அந்த பணத்தை நம்ம ஏமாத்துறது. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. வீட்டு விளையாட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. காசு சம்பாரிச்சு கொடுக்குறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா, வேற ஒருத்தர் கூட போறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? அப்ப எல்லாம் செய்றீங்க. நக்கல்யா அவனுக்கு. சொல்லு. ஆம்பளை வந்து தப்பு செஞ்சா உலகம் ஏத்துக்குங்க. யாரு சொன்னது? இல்ல, பொதுவா நீங்க சொன்னா உலகம் ஏத்துக்க. சரி, சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் பேசிக்கிறீங்க. சும்மா ஆம்பளை ஏத்து உலகம் ஏத்துக்குமா? இப்படித்தான் மேடம் என்று சொல்றது. ஆம்பளை 1000 நாளைக்கு தான் இதையே சொல்லி வண்டி ஓட்டுவீங்க. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டா.
பூரணிங்கிற பொண்ணுகிட்ட எவ்வளவு தூரம் நான் போராடினேன். ஏன் பேசினேன், என்ன காரணத்தினால பேசினேன்? இதை மேடம் இதை தேவையில்லாத கேள்விங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அவளை பத்தி நான் குற்றம்னு சொன்னா 1000 இருக்கு, என்கிட்டயே இருக்கு 1000. அதை நான் சொல்ல விரும்பல. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனது சொல்லாம. அப்படிங்களா? சரிங்க. ஆமா ரைட்டுங்க. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. பணம் என் கையில ராசி இருக்குதுங்களாம், எங்கிட்ட வாங்கிட்டு போனா ஜெயிச்சிருவாங்களாம். அதே பணத்தை திருப்பி எங்கிட்ட கொடுத்தா யோகம் போயிருங்களாம். இவரோட சந்தோஷம் தான் இவருக்கு மெயின். கார் வச்சுக்கிறாரு மேடம், கார் வச்சுக்கிறாருங்க. இவர் பண்ற தொழிலுக்கு காரு வேற இருக்கிறது வாடகை வீடு மேடம். இப்ப நான் 2 மாசம் வீட்டு வாடகை கொடுக்கலைன்னா நாளைக்கு சட்டிவான தூக்க வச்சிருவாங்க. கார் வேணுங்களா? காசு கொடுக்கலன்னு நான் சொல்லல, கொடுத்துருக்காரு. ஆனா குடும்பத்துக்கு கரெக்டா நடக்கிறதே இல்லை. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேசுற? இவர் மேல கூட எனக்கு ஒரு துளி கூட கோவம் இல்லை. அந்த பொண்ணுட்ட அவ்வளவு தூரம் சொல்ற, அவ எவ்வளவு திமிரு இருந்துன்னா என்னை அப்படி பேசுறா மேடம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படித்தான்டா பேசுவேன். என்ன 1000-2000 துணி எடுக்கிறது மேடம், அந்த காசுல எப்படி வருது? சீட் ஆடுறாருல, ஈஸியா வருது அவருக்கு. நக்கல்யா அவனுக்கு. சூதாடினா சீக்கிரம் நல்ல காசு வருது அவருக்கு. கேட்டா நல்ல ஆர்ப்பாடமான வாழ்க்கை. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? ஒரு தவறு செய்யறாரு, ஒரு பொண்ணோட பேசுறாரு, பேசட்டும், ஃப்ரெண்ட்லியா பழகட்டும், அது பிரச்சனை இல்ல. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. அதுதான் அவருக்கு தொடர்பு இருக்கு சொல்றீங்களா அந்த பொண்ணோட? 100% தொடர்பு இருக்குது. ஒரு வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசு ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல மேடம். அந்த பொண்ணு பேசின ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கேன். அந்த பொண்ணு பேர் என்னது? பூரணி. ஏன் நான் போறேன். சோலி முடிச்சு. அவங்க தம்பியா? இல்லைங்க, எங்க பழக்கமா. ஓ அப்படியா விஷயம்? மேடம் பக்கத்தில் குடியிருந்தேன் மேடம். பழக்கம். உங்க 2 பேருக்கு பழக்கமா? கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. அப்ப அவர் யாரு? அவர்தான் மாயா, என்னோட ஹஸ்பண்டுங்க. அப்ப இவர் யாரு? பக்கத்துல குடியிருந்தவருங்க. அவரு பாக்ஸரு, சும்மா பாத்துட்டு போறாரு. இவருனால இவரு பழக்கமானவர். யாருக்கு பழக்கம்? எங்கிட்ட இவர் பேச வந்தாரு மேடம், பழக வந்தாரு. தம்பி இங்க வாங்கல. அந்த பையன் எங்கிட்ட பேசின மேடம், அதனாலதான் அவர் போறாருங்க. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.